الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدعاء سلاح المؤمن وعماد الدين ونور السماوات والأرض رواه الحاكم في المستدرك சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி எங்களுடைய உயிரிலும் மேலான ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அஸ்ஹாபுகள் தாபிஊங்கள் தபு தாபிஈங்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை கடமைகளை அவன் விரும்பக்கூடிய வடிவத்தில் அந்த ரப்புக்காக வேண்டி மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடக்குமாறும் அவன் விலக்கியவைகள் தடுத்தவைகள் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்தவைகள் அவனுக்கு விருப்பமில்லாதவைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் மத்தோடு உங்களுக்கும் தக்குவாவுடைய வசியத்தை ஞாபகமூட்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கிய ஏராளமான நிஅமத்துகள், பாக்கியங்கள், அருட்கொடைகளில் ஒரு முக்கியமான நிஅமத்து. ஆனால் அந்த நிஅமத்தை, அந்த பாக்கியத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் மிகவும் குறைவு. அதுதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கிய துஆ என்ற நிஅமத். அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்து எங்களுடைய சகல விடயங்களையும் பெற்றுக்கொள்வது, துஆவின் மூலம் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலே உள்ள நெருங்கிய ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கு வழங்கப்பட்ட ஒரு உயர்ந்த நிஅமத் துஆ. ஆனால் அதனை பயன்படுத்தக்கூடியவர்கள் மிகவும் குறைவு. துஆ என்றால் என்ன? யதார்த்தத்திலே அடியான் அல்லாஹ்வுடன் கதைப்பது, பேசுவது, அடியான் அல்லாஹ்வுடன் தொடர்பு கொள்வது, அடியான் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய மனதிலே உள்ள சகல பிரச்சனைகளையும் கவலைகளையும் முன்வைப்பது, தன்னுடைய தேவைகளை துனியா ஆகிராவுடைய சகல விடயங்களையும் கேட்பது. இதற்கு பெயர்தான் துஆ. அல்லாஹ் அடியார்களிடத்திலிருந்து இதை எதிர்பார்க்கிறார்.
ஒவ்வொரு மனிதனும் துஆவின் மூலம் அல்லாஹ்வை தொடர்பு கொள்ள வேண்டும். அவனிடத்திலே அவனுடைய முழு விடயங்களையும் பேச வேண்டும், கதைக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்பதை அடியார்களிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். யார் நிறைய துஆவின் மூலம் அல்லாஹ்வுடன் பேசுகிறார்களோ அவர்களோடு மிகவும் சந்தோஷப்படுகிறார். மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் அது. உதாரணத்திற்கு என்னுடைய மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம். அடிக்கடி எங்களிடத்தில் பிரச்சனைகளையே சொல்லிக் கொண்டிருந்தார். போகும் பொழுதும் வரும் பொழுதெல்லாம் எங்களிடத்திலே தேவைகளையே கேட்டுக்கொண்டிருந்தார். எங்களுடன் போனிலே தொடர்பு கொள்ளும் பொழுதும் அவர்களின் ஏதாவது பிரச்சனையையும் தேவைகளையுமே சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்களோடு தொடர்ந்து பேசுவதற்கு நாம் விரும்ப மாட்டோம். அப்படிப்பட்டவர்களுடைய போனுக்கு ஆன்சர் பண்ணுவதற்கு நாம் விரும்ப மாட்டோம். இவர் பேசினாலே ஏதோ ஒரு பிரச்சனையே சொல்லுவார், இவர் பேசினால் ஏதோ ஒரு தேவையை கேட்பார். இயன்ற அளவுக்கு அவருடன் கதைக்காமல் பேசாமல் ஒதுங்கி செல்வதற்கு முயற்சி செய்வோம். யாரெல்லாம் கூடுதலாக எங்களிடத்திலே தேவைகளையும் பிரச்சனைகளையும் முன்வைப்பார். இது மனிதன் என்ற அடிப்படையிலே எல்லோருடைய மனோநிலையும் அநேகமாக இப்படித்தான். ஏன், நாம் மனிதர். ஆனால் அல்லாஹ் இதற்கு நேர்மாற்றம். அடியான் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறானோ, அடியான் எந்த அளவுக்கு ஒவ்வொரு சிறிய பெரிய கவலைகள் பிரச்சனைகளையும் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அவரை விரும்புகிறான். ஒரு ஹதீஸிலே வருகிறது, அடிக்கடி அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். ஒரு அறிவிப்பிலே வருகிறது, யா அல்லாஹ், இன்னஹு லதஅரிது இலைய அல்-ஹாஜா ஃபி துனியா அவ் கமா கால். எனக்கு சில உலக தேவைகள் வரும் பொழுது நான் அதனை உன்னிடத்திலே கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன். சிலர் நினைக்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பதாக இருந்தால் சுவர்க்கத்தை மாத்திரம்தான் கேட்க வேண்டும், ஆகிராவோடு தொடர்பு பட்டவைகளைத்தான் கேட்க வேண்டும், துனியாவை கேட்கக்கூடாது, உலகத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை கேட்பது அது பொருத்தமில்லையோ தெரியாது என்றும் நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், உலக தேவைகள் வரும் பொழுது எனக்கு உன்னிடத்தில் அதை கேட்பதற்கு வெட்கமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் விரும்புகிறேன் அடியார்கள் இடத்திலே அவர்களின் ஒவ்வொரு சிறிய சிறிய தேவைகளையும் கேட்க வேண்டும். எதுவரைக்கும் என்றால், அவர்களுக்கு குலைத்த மாவுக்கு உப்பு ஊற்றுவதற்கு உப்பு இல்லை என்றால் அந்த உப்பையும் என்னிடத்திலே கேட்பதை நான் எதிர்பார்க்கிறேன். அவனுடைய செருப்பு தேங்கி வார் அருந்தும் பொழுதும் அதையும் என்னிடத்தில் அவன் கேட்பதை நான் விரும்புகிறேன். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய செருப்பின் வார் அருந்தால் செருப்பு பிந்திவிட்டது, கையிலே பணம் இருக்கிறது, கடைக்கு போனால் செருப்பை வாங்கி கொள்ளலாம். எதையும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விட்டு தான் கடைக்கு போக வேண்டுமா? அப்படி ஒருவர் செய்தால் அதை அல்லாஹ் விரும்புகிறான். இவன் எதையும் என்னிடத்தில் கேட்காமல் செய்ய மாட்டான். சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்தார். தொழுது விட்டு துஆ செய்து விட்டு செல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அவர் எதற்கு தொழுதார், துஆ செய்தார் என்று தெரியுமா? சஹாபாக்கள் தெரியாது என்றார். வீட்டிலே உப்பு முடிந்து விட்டது, அதை அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டு சொல்லுகிறார். எதுவரையும் அல்லாஹ் அடியார்களிடத்திலே எதிர்பார்க்கிறான் என்றார், ஒவ்வொரு சிறிய பெரிய விடயங்களிலும் அடியான் என்னிடத்திலே கேட்க வேண்டும், என்னோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நெருங்கிய உறவு எனக்கும் அந்த அடியானுக்கும் இருக்க வேண்டும். இந்த அடியான் எதை செய்தாலும் என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லாமல் செய்ய மாட்டான் என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடன் துஆவின் மூலம் நெருங்கிய தொடர்பை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுத்த குர்ஆனிலே அல்லாஹு தஆலா
தன்னுடைய நேசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவனை அறிமுகம் செய்யும் முறையை எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்? அடியார்களுக்கு என்னை நீங்கள் எப்படி அறிமுகம் செய்ய வேண்டும்? வஇதா ஸஅலக இபாதி அன்னி, நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடத்தில் அடியார்கள் என்னை பற்றி விசாரித்தார் நான் எப்படிப்பட்டவர்? உலகத்தை பொறுத்தவரையிலே பொதுவாக ஒருவர் முக்கியமானவராக ஆகும் பொழுது, அவருடைய பதவிகள் கூடும் பொழுது அவரை பற்றி கேட்டால் எப்படி சொல்லப்படும்? அவரை எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் சந்திக்க முடியாது, அவருடன் எல்லோருக்கும் தொடர்பு கொள்ள முடியாது. அவரை சந்திப்பதாக இருந்தால் இவரை சந்திக்க வேண்டும், நேரம் எடுக்க வேண்டும், அதற்கு காலம் எடுக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் பேச முடியாது, எல்லோருக்கும் தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்? அவருடைய அந்தஸ்து அது வித்தியாசம், அவர் உயர்ந்த ஒரு நிலையில் இப்பொழுது இருக்கிறார் என்றுதான். உலகத்தில் ஒருவருடைய பதவியும் பட்டமும் கூடும் பொழுது நிலை மாறும். இது உலக வளம். இதை ஒரு தவறாக குறையாக பேசவும் முடியாது, அப்படித்தான். ஆனால் எவனுடைய அனுமதி இல்லாமல் மரத்திலுள்ள ஒரு இலையும் விட முடியாதோ, எவனுடைய ஆட்சியிலே இந்த 7 வானம் 7 பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, அந்த ரப்பு தன்னை எப்படி அறிமுகப்படுத்த சொல்லுகிறான்? நபியே, உங்களிடத்திலே அடியார்கள் என்னை பற்றி நான் எப்படி என்று கேட்டால் அவர்களுக்கு சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன். அவரவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். அல்லாஹ்வுடன் பேசுவதற்கு, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதற்கு, தன்னுடைய தேவைகளை முறையிடுவதற்கு கஅபா வரையிலே போக வேண்டிய கட்டாயம் இல்லை. அல்லது வேறு எங்காவது குறிப்பிட்ட இடத்துக்கு தூருசினா மலைக்கு போய் தான் பேச வேண்டும் என்பது நிபந்தனை அல்ல. அவரவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்தே கையேந்தி கேட்கும் பொழுதே, அந்த அடியான் யா ரப் என்று சொல்லும் பொழுதே அல்லாஹ் அடியானே என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்கிறார். வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், ஒவ்வொருவருக்கும் நான் நெருக்கமாக இருக்கிறேன். எந்த இடத்திலும் அல்லாஹ்வுடன் துஆவின் மூலம் மனிதனுக்கு தொடர்பு கொள்ளலாம். இது பொருத்தமில்லையோ அழுக்கான இடங்களோ அந்த இடங்களிலே அது ஒழுக்கத்துக்கு மாற்றமானது. ஆனால் அங்கும் ஒரு ஆபத்து வந்து விட்டால் அல்லாஹ்வை அழைப்பதிலே எந்த தவறும் இல்லை. உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி, இரண்டாவதாக என்னை பற்றி சொல்லுங்கள். என்னை அவர்கள் அழைக்கும் பொழுதெல்லாம் 24 மணி நேரத்தில் எந்த நேரத்திலும் என்னை அழைக்கட்டும். அதிகாலையிலே அழைக்கட்டும், மதிய நேரத்திலே அழைக்கட்டும், மாலை நேரத்திலே அழைக்கட்டும், நடு இரவிலே அழைக்கட்டும், இரவு 1 மணி 2 மணிக்கு அழைக்கட்டும், எந்த நேரத்தில் அழைத்தாலும் அவர்களுடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்லுவேன். 24 மணி நேரமும் அழைப்புக்கு பதில் கிடைக்கும். அல்லாஹ் தன்னை அறிமுகம் செய்கிறார். ஃபல்யஸ்தஜீபூனி வல்யுமினூ பி, சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அடியார்கள் என்னை நம்ப வேண்டும், அடியார்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடியார்கள் இடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு கிடைத்த ஒரு உயர்ந்த நிஅமத் துஆ. ஆனால் அதனை பயன்படுத்தக்கூடியவர்கள் குறைவு. எதுவரைக்கும் என்றால், ஃபர்தான தொழுகையை தொழுதுவிட்டு கூட சில நிமிடங்கள் உட்கார்ந்து தேவைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லி கேட்டுவிட்டு செல்வதற்கு பலருக்கு நேரமில்லை. ஆனால் அது கபூல் செய்யப்படக்கூடிய முக்கியமான நேரம். குறைந்தது எதையுமே கேட்கவில்லையா? அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் சுவர்க்கத்தை வேண்டுகிறேன், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றாவது 3 தடவை கேட்டுவிட்டு போவோமே, நிச்சயமாக அது கிடைத்தே ஆகும். எதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ அது நிச்சயமாக ஒன்றோ கேட்டது கிடைக்கும். அல்லது அதற்கு பகரமாக எங்களுக்கு வர இருக்கக்கூடிய சோதனைகள் இல்லாமலாகிவிடும். அல்லது எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் அதற்கு பகரமாக மறுமையிலே நிறைய சன்மானங்கள் கிடைக்கும் என்றெல்லாம் ஹதீஸ் வந்திருக்கிறது. ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒரு சஹாபி, அவர் உழைப்பு செய்யக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய ஒரு சாதாரண மனிதர், பெரிய ஒரு ஆலிமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நீ என்ன துஆ செய்கிறாய் தொழுகையில்? அவர் சொல்லுகிறார், அத்தஹியாத்து ஓதுகிறேன்.
பிறகு ஒவ்வொரு நேரமும் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், சுவர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதை கேட்கிறேன். எனக்கு இப்படி ஒரு துவா மட்டும்தான் தெரியும். அம்மா தந்தனதுக வ தந்தனது முஆஸ் ஃபஅன லா உஹ்ஸினுஹா. நீங்கள் அல்லது முஆஸ் இப்னு ஜபல் போன்ற இந்த பெரும் பெரும் உலமாக்கள் ஓதக்கூடிய தனிப்பட்ட முறையிலே கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் எனக்கு தெரியாது. சுவர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், இவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுதன்தினு ஹவுலஹா. நாம் கேட்கக்கூடிய முழு துவாக்களின் சுருக்கமும் அதுதான். சில உலமாக்கள் எழுதி இருக்கிறார்கள், அந்த மனிதர் அவர் ஒரு உழைப்பார். ஒட்டகத்திலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் விவசாய நிலங்களுக்கு ஊற்றிவிட்டு பணம் எடுத்துக்கொண்டு வருவார். அவர் உஹது போரிலே எதிரியின் மூலம் கொல்லப்பட்டு ஷஹீதாகும் பொழுதே, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒருவர் மரணித்தார். கொண்ட எதிரி மாலை நேரத்திலே முஸ்லிம்களிடத்திலே விசாரித்தார். அவர் சொன்ன வாசகம் என்ன? நான் தான் அவரை கொண்டேன், அவர் கொல்லப்படும் பொழுது கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு மரணித்தார். அது என்ன வாசகம் என்று அந்த எதிரி முஸ்லிம்களிடம் மாலை நேரம் கேட்ட பொழுதே அவர்கள் பதில் சொன்னார்கள், அவர் சுவர்க்கத்தை பார்த்து கொண்டுதான் அந்த வார்த்தையை சொன்னார் என்பதாக. அதை கேட்ட அந்த முஸ்லிம் அல்லாத மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இந்த சஹாபி என்பதாக சில மனிதர்கள் எழுதி சில உலமாக்கள் குறிப்பிடுகிறார். எனவே அல்லாஹ் வழங்கிய உயர்ந்த நியமத்தாகிய துஆவை நிறைய பயன்படுத்துவோம். பிறரிடத்திலும் துஆ செய்யுமாறு வேண்டுவோம். கஅபாவை நோக்கி ஹாஜிகள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் துஆ கபூல் செய்யப்படக்கூடிய முக்கியமான இடங்கள். அவர்களிடத்திலும் துஆ செய்யுமாறு வேண்டுவோம். அவர்கள் குறைந்தது, யா அல்லாஹ், எங்களுக்கு யார் யாரெல்லாம் துஆ செய்ய சொன்னார்களோ அவர்களை மன்னித்து விடு, சுவர்க்கத்தை வழங்கி என்று சொன்னால் கூட அதற்குள்ளாவது எங்களுக்கு ஏதாவது கிடைத்துவிடும். எனவே துஆவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியானாக ஆகலாம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் எல்லோருக்கும் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவாயாக. நரகத்திலிருந்து எங்களையும் எங்களுடைய பரம்பரையையும் பாதுகாப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.